லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏற்கனவே நீங்க சொன்ன தேதிக்கு மேல 10 நாள் ஆயிப்போச்சு. அந்த வட்டியே 22,500 ரூபா வருது. இப்போ அந்த வட்டிக்கு மறுபடியும் 3 பைசாலாம் போட முடியாது. 36% போட்டா 8,100 ரூபா வருது. ஆக மொத்தம் அதோட இந்த 8,100 ரூபாயும் சேர்த்தா 30,600 ரூபா. இப்பவே என் கையில எடுத்து வைங்க, நான் போயிட்டே இருக்கேன். டே ராஜா, என்னடா இது? இப்படி அநியாயமா கேக்குறியடா? விடு சீதா, நமக்கு கடன் கொடுத்த வட்டிக்காரன் அவனோட வட்டி கணக்க சொல்லிட்டு இருக்கான். நீ என்னமோ அவங்கிட்ட போய் நியாயம் தருமன்னு பேசிட்டு இருக்க. அதெல்லாம் அவங்கிட்ட எதிர்பார்க்கலாமா? அவன் கேட்கறதும் சரிதானே. அவன் தொழில அவன் செய்யறான். 2-3 நாள் டைம் கொடுங்க சார். நான் நீங்க கேட்ட மாதிரியே உங்க வட்டியை கொண்டு வந்து கட்டிடுறேன். எது? இன்னும் 2-3 நாளா? வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே 10 நாள் ஆயிடுச்சு. இதுக்கு மேலாம் வாய்தான்னு இழுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஒழுங்கா பணத்தை கட்டுற வழியை பாருங்க, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். என்ன ஆர்டர் போடுற? சாயங்காலத்துக்குள்ள வரலனா என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஏய், இங்க பாரு, வட்டிக்கு வாங்கினவரை வட்டி தரேன்னு சொல்லிட்டாரு. யார் நீ சும்மா நடுவுல வந்து சீன் போட்டுட்டு இருக்க? நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. ஏறு, பேசாம போயிடு. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இந்த அறிவெல்லாம் என்ன வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீங்க உங்க கணக்குல கரெக்டா இருக்கும்போது நானும் என் கணக்குல கரெக்டா தானே இருக்கணும். எனக்கு என் வட்டி பணம் சொன்ன நேரத்துக்கு வந்து சேரணும். திட்டுறீங்கன்னு நல்லா தெரியுது. ஆனா ஒரு விஷயம், மனசுக்குள்ள திட்டாம நல்லா சத்தம் போட்டு எல்லாருக்கும் கேட்கிற மாதிரியே என்ன திட்டுங்க. ஆனா வட்டி பணத்தை கொடுத்துருங்க. சொன்னது புரியுதா? சாயந்தரம் மறந்துடாதீங்க. என்ன சீதா பாக்குற? அவனை 10 மாசம் வயித்துல சுமந்து நீ பெத்ததுக்கும் 25 வருஷமா நாம 2 பேரும் சேர்ந்து அவனை சுமந்ததுக்கும் வட்டி கணக்கு போட்டு பில் கொடுத்தா அவன் தாங்குவானா? போகட்டும் போகட்டும், பணத்துக்கு ஏதாவது பண்ணுவோம். ஆனா ஒண்ணு சீதா, உலகத்துல இவனுங்களை விட மோசமானவங்களை எங்கேயுமே பார்க்க முடியாது. நீ ஒன்னும் இவங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். இவங்களை விட நல்லவங்களும் உலகத்துல இருக்காங்க. ஆனா என்ன ஒண்ணு, அவங்க நம்ம வயித்துல பிறக்கிறதுக்கு நமக்கு தான் கொடுத்து வைக்கல. அதே மாதிரி நல்லவங்க நமக்குன்னு உதவி பண்ண வெளியே இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நான் வரேன் சீதா. தம்பி. சார் சொல்லுங்க சார். இங்க டெலிவரி பாய் தேவைன்னு வெளியில போர்டு வச்சிருக்கிறத பார்த்தேன். அதுக்கு மேனேஜர்ட்ட தான் பேசணும். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் மேனேஜர்ட்ட சொல்றேன். சரி.
வணக்கம் சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? வெளியே டெலிவரி பாய் தேவைன்னு போர்டு இருக்கிறத பார்த்தேன். ஆமா, யாருக்கு? சார், எனக்கு தான் அந்த வேலையை கேட்டு வந்திருக்கேன். விளையாடாதீங்க சார். சும்மா இப்படி பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க சார், ப்ளீஸ். நோ சார், நிஜமாலுமே நான் எனக்கு தான் சார் கேட்டு வந்திருக்கேன். சாரி சார், இங்க நம்ம கிட்ட இருக்கிற டெலிவரி பாய்ஸ் எல்லாமே 25 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க தான். காலேஜ் போயிட்டு பார்ட் டைமா வந்து வேலை பார்க்கறவங்க, டிகிரி முடிச்சுட்டு வேற நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் சும்மா இல்லாம சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படிதான் இருக்காங்க. எல்லாருமே யங் சாப்ஸ். மோர் ஓவர், இது அவங்களுக்கான வேலை. சுறுசுறுப்பா ஃபுல் டைமா பைக்லயே சுத்திட்டு இருக்கணும் சார். உங்களுக்கெல்லாம் இது செட் ஆகாது சார். என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க சார். அப்புறம் நீங்க வேலை இல்லைன்னு சொன்னாலும் நான் எதுவும் பேசாம போயிடுறேன். கேளுங்க. நீங்க டெலிவரி கொடுக்குற பார்சல் நல்லபடியா பத்திரமா கஸ்டமருக்கு போய் சேரணும்னு தானே நினைப்பீங்க? அஃப்கோர்ஸ், இங்க இருந்து போற ஃபுட்டு ஆன் டைமுக்கு ப்ராப்பரா போய் சேரணும்னு தான் நினைப்பேன். அந்த ஃபுட்டை டெலிவரி பண்ற ஆளும் பத்திரமா போயிட்டு திரும்பி வரணும்னு நீங்க நினைச்சது உண்டா? உண்மையை சொல்லணும்னா அதான் சார் எங்களுக்கு பெரிய டென்ஷன். ஆன் டைம்ல டெலிவரி பண்ணலனா அந்த ஃபுட் பில்கான பணத்தை கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்க மாட்டோம். அதுல ஒரு 30% டெலிவரி பாயும் ஷேர் பண்ணணும். அதுக்காகவே அவங்க நல்லபடியா போயிட்டு திரும்பி வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவங்க எல்லாருமே என்னோட ஸ்டாஃப். அவங்களோட சேஃப்டியை பாத்துக்கிறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆச்சே. நீங்க சொன்ன ரெண்டையும் என்னால செய்ய முடியும் சார். இந்த சிட்டி டிராஃபிக்ல சின்ன பசங்களால மட்டும் என்ன 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லயா போக முடியும்? நார்மல் ஸ்பீட்ல கரெக்டா போனாலே ஆன் டைமுக்கு டெலிவரி கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கறதுக்கு என்னாலேயே முடியும் சார். பை த வே, உங்க வயசு என்ன சார்? 56. இந்த வயசுல நீங்க இந்த வேலைக்கு வர வேண்டிய காரணம் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். தப்பான பிள்ளைங்களை பெத்துட்டா அதுக்கு தண்டனையா உங்க வாழ்க்கைய மறுபடியும் முதல்ல இருந்து இன்னொரு முறை வாழ வேண்டியது இருக்கும். என் வாழ்க்கை முழுசும் நான் சம்பாதிச்ச அத்தனையையும் என் பிள்ளைங்களுக்கு தான் கொடுத்தேன். என்கிட்ட இப்போ எதுவும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் என் பிள்ளைங்கெல்லாம் என்னை மறந்துட்டாங்க சார். அதனால தான் என் வாழ்க்கைய நான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். இந்த வேலைன்னு இல்லை சார், வேற எந்த வேலை கிடைச்சாலும் நான் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கேன். உங்ககிட்ட 2 வீலர் இருக்கா? இருக்கு சார். இதோ வெளியில தான் சார் இருக்கு. டிரைவிங் லைசென்ஸ், ஆர்சி பேப்பர், இன்சூரன்ஸ் எல்லாமே பக்காவா கரண்ட் டேட்ல இருக்கா? இருக்கு சார். ஆன் டைம்ல கொண்டு போய் சேர்க்கறது தான் இதுல இருக்கிற பெரிய சேலஞ்ச். ஃபுட் உங்க கையில கொடுத்த அடுத்த 20 நிமிஷத்துக்குள்ள அந்த கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சார். என்னால முடியும் சார். அப்புறம் யூனிஃபார்ம்லாம் போடணும். அதுல என்ன சார் இருக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, பட் வேலைன்னு வந்ததுக்கு அப்புறம் உங்க வேலையை மட்டும்தான் நான் பார்ப்பேன் சார். நானும் என்னோட வயசை காரணமா வச்சு உங்ககிட்ட எந்தவித சலுகையும் எதிர்பார்க்க மாட்டேன் சார். சரி, உங்க பைக்லோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், உங்களோட ஐடி, அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாளையில இருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு சின்ன அப்ளிகேஷன். என்ன சொல்லுங்க? பரவாயில்ல, சொல்லுங்க சார். சார், எனக்கு அட்வான்ஸா ஒரு 30,000 ரூபாய் தேவைப்படுது. வேற ஒன்றும் இல்லை சார், ஒரு கடன்காரனுக்கு அவசரமா கொடுக்க வேண்டியது இருக்கு. பரவாயில்ல சார், நானும் முதல் நாளே இதை கேட்டிருக்க கூடாது. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். வரேன் சார். ஒரு நிமிஷம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வண்டியோட வாங்க, டெலிவரி மேனேஜரை மீட் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க கேட்ட அட்வான்ஸ் அமௌண்ட்டும் வாங்கி தரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார். இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் சார். நான் வரேன் சார்.
சீதா 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 என்னாச்சுங்க? வேலை கிடைச்சிருச்சு சீதா. இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கூட காலையில அந்த வட்டிக்காரன் வந்து வட்டி கேட்டு சத்தம் போடும்போது என்ன பண்றதுன்னு பயந்துட்டே இருந்தியே. இனி நீ எதுக்கும் கவலைப்படாத. கடவுள் நமக்கு கண்ணை காட்டிட்டாரு. ஒரு மனுஷனுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்தா அடுத்தது ஒரு நல்லதை செஞ்சுதானே ஆகணும். நாளைக்கு வேலையில ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க கிட்டயே ஒரு அட்வான்ஸ் கேட்டிருந்தேன், அதையும் தரேன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு அவனோட வட்டி காசை தூக்கி போடுறேன்னு அந்த வட்டிக்காரன்ட்ட மறக்காம சொல்லிடு. நீங்க பாட்டுக்கு காலையில வெளியில கிளம்பி போயிட்டீங்க. இப்ப வந்து வேலை கிடைச்சிருச்சு, அட்வான்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க. ஆனா என்ன வேலைன்னு சொல்லவே இல்லையே. எல்லாம் கௌரவமான வேலை தான் சீதா. அதான் என்ன வேலைன்னு கேக்குறேன்ல. டெலிவரி வேலை சீதா. என்ன டெலிவரி? நீ பார்த்திருப்பிய, இந்த சாப்பாடு, கிஃப்ட், புக்ஸ் இதெல்லாம் வீட்டுக்கு வீடு போய் டெலிவரி பண்ணுவாங்களே, அந்த வேலை தான். இந்த வேலைக்கு தான் இவ்வளவு பெரிய பில்டப்பா? நான் கூட சொல்றத பார்த்தா ஏதோ கலெக்டர் கமிஷனர் வேலையா இருக்குமோன்னு நினைச்சேன். பாத்துக்கோங்கம்மா, இப்பதான் ஆபரேஷன் பண்ண உடம்பு, உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கும். மறுபடியும் ஏதாவது ஆகி தொலைச்சிட போகுது. டேய், உனக்கு என்ன தேவை? உன் வட்டி காசு தானே, நீ அந்த அளவுக்கு மட்டும் பேசு. தேவையில்லாம வேற எதுவும் பேசாத. ஹலோ, நான் ஒன்னும் புள்ளையா உங்க மேல உள்ள அக்கறையில பேசல. காசு கொடுத்தது நானு, கை நீட்டி வாங்கினது நீங்க. நாளைக்கு சின்ன பசங்க மாதிரி டெலிவரி போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு வண்டியில சுத்தும் போது ஏதாவது ஆயிட போகுது. பணத்துக்கு அப்புறம் யாரு ஜவாப்தாரி? என் பணத்தை அப்புறம் நான் போய் யாருக்கிட்ட திருப்பி வாங்குறது? போதும்டா, போதும். நீ உங்க அப்பா கிட்ட கொடுத்த காசுக்கு வட்டி வேணும்னு கேட்டுட்டேன், அவரும் தரேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல தயவு செஞ்சு வேற வார்த்தை எதுவும் பேச வேண்டாம்டா. ஏற்கனவே நாங்க நிறைய கேட்டு பார்த்து காயப்பட்டு மனசெல்லாம் ரணமா இருக்கு. சீதா, நானும் அவரை புள்ளையா நினைக்காம எனக்கு கடன் கொடுத்தவரா நினைச்சு நானும் 4 வார்த்தை பேசிக்கிறேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. என் உடம்புக்கு இனி ஏதாவது ஆயிடுமோன்னு நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏண்டா வட்டிக்காரா, நீ தான் என் வீட்டை மொத்தமா அடமானத்துக்கு வாங்கி வச்சிருக்கிய. நீ என்ன சும்மாவா தர்மத்துக்கு பணம் கொடுத்து வச்சிருக்க? அடமானத்துக்கு தானே கொடுத்துருக்க. அதனால பணத்துக்கு நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதுக்குண்டான நாள் கூடிய சீக்கிரம் வரும். அன்னைக்கு உன் 7.5 லட்சத்தை தூக்கி உன் மூஞ்சிலே அடிப்பேன். பொறுக்கி எடுத்துட்டு போ. ஆனா ஒண்ணுடா, கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லாருமே வட்டி வாங்குறது பாவம்னு சொல்லுவாங்க. ஆனா உன்ன மாதிரி அநியாய வட்டி வாங்குறது அதை விட பெரிய பாவம். அதுக்கும் மேல பெத்தவங்க கிட்டயே அநியாய வட்டி வாங்குறது இருக்கே, அதுக்கு எந்த ஜென்மத்திலையும் பரிகாரமோ விமோச்சனமோ கிடையாது. வட்டி துட்டு கையில வாங்கும்போது சந்தோஷமா தான் இருக்கும், அது நம்மளை பாதிக்காது. ஆனா அது நாளைக்கு நம்ம பிள்ளைங்களை பாதிக்கும்னு சொல்லுவாங்க.
நாம உண்மையா ஒழுக்கமா நேர்மையா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாம இருந்ததுனால தான் நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அது அவனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. வழக்கமா தண்டல் விடுறவனுங்க வாசல்ல வந்து நின்று வட்டி வாங்கிட்டு போவானுங்க. இந்த வீட்டில் மட்டும்தான் வட்டிக்காரன் வீட்டுக்குள்ளேயே இருந்து டெய்லி வட்டி வருமான்னு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் போடா டேய், உன் வட்டி காசு நாளைக்கு வந்து சேரும். போய் வேற ஏதாவது உருப்படியான வேலை இருந்தா போய் பாரு. வா சீதா. ஐயோ நான் மலரு மாமா பர்ஃபார்மன்ஸ்லாம் சும்மா பின்னி எடுக்கிறாரு. எனக்கு அப்படியே மெஸ்ஸல் ஆயிடுச்சு. அவர் ஃபுல் ஃபார்ம பார்த்து தான் நான் எதுவும் பேசாம இருக்கேன். அதானே கவுண்டர் ஒவ்வொன்றும் சும்மா சப்பு சப்புன்னு செவிலே விட்ட மாதிரி இருந்துச்சு. உங்க அண்ணன் மூஞ்சிய செவந்து போச்சு பாத்தியா? அவன் மூஞ்சி சும்மாவே அப்படிதான் இருக்கும். இப்ப எதுக்குங்க இந்த மாதிரி டெலிவரி வேலையில உங்களுக்கு? இப்பதான் உடம்பு சரியாகி குணமாகி வந்திருக்கீங்க. இன்னும் மருந்து மாத்திரை கூட சாப்பிடுறத நிறுத்தல. அதுக்குள்ள இப்படி ஒரு வேலை தேவையா? சீதா, நம்ம என்ன வயசான காலத்துல இப்படி ஒரு ஆபரேஷன் முடிஞ்சு அக்கட அனுப்படுத்து ரெஸ்ட் எடுக்க நம்ம என்ன நல்ல பிள்ளைங்களையா பெத்து வச்சிருக்கோம்? நம்ம பெத்தது எல்லாமே ஒன்று வட்டி வாங்குது, இன்னொன்று வாய் பேச வக்கு இல்லாம பயந்தாங்குழியா இருக்கு, இன்னொன்று சொந்த வீட்லயே திருடி இருக்கு, இன்னொன்று பேச்ச கேட்காம அது இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. இதுகளை வச்சுக்கிட்டு நாம இதெல்லாம் யோசிக்க முடியுமா? சீதா, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு ஒன்றும் ஆகாது. என் வாழ்க்கையில் மறுபடியும் இவங்களை என் முன்னாடி வந்து விழ வைக்காம விட மாட்டேன். அது வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. நீ பயப்படாம தைரியமா இரு. உங்க அப்பா என்ன பேச்சு பேசிட்டு போறாருன்னு பாத்தீங்களா? நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவர் பேசினதுக்கு நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே சும்மா கேட்டுட்டு வந்திருக்கீங்கல்ல. ஏதோ வயசானவரு போனா போகுது, கோவத்துல பேசுறாரு, தொலைஞ்சு போகட்டும்னு விட்டா ஒவ்வொரு நாளும் அவரு நம்மள அவமானப்படுத்துறதையே வேலையா வச்சிருக்காரு. எல்லாமே நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. கண்டிஷன் பேர்ல தான் நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருக்கமே ஒழிய கொஞ்சம் கூட மரியாதை நமக்கு கிடையாது. முதல்ல உங்களை அசிங்கப்படுத்தினாரு, சரி அவராச்சு அவர் பையனாச்சுன்னு விட்டா அடுத்து என்ன அசிங்கப்படுத்தினாரு. அதுக்கும் சரி மருமகளா வாச்சிட்டோமே பொறுத்து பார்த்தா அடுத்து எங்க அம்மாவையும் அவமானப்படுத்தினாரு. சரி வீட்டோட சம்மந்தியா இருந்தா இதெல்லாம் கேட்டு தொலைச்சுதான் ஆகணும்னு இருந்தா இன்னைக்கு நம்ம புள்ளைய விளங்காம போயிடுவான்னு சொல்றாரு. பச்சை புள்ளைக்கு என்னங்க தெரியும்? அப்பா மகனுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக சொந்த பேர புள்ளன்னு கூட பார்க்காம அவனை சபிக்கலாமா? இவர்லாம் ஒரு பெரிய மனுஷனா? சிக், அவரு வெளிய போன்னு சொல்றப்பவே நம்ம போயிருந்தா இன்னைக்கு இதெல்லாம் நம்ம காதுல கேட்டிருக்குமா? ஆடுற வரைக்கும் ஆடட்டும். எவ்வளவு தூரம் தான் போறாருன்னு நானும் பாக்குறேன். நீங்க வேணா இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கலாம். என்னால இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. மனசே கேக்கலங்க. ஏதோ வேலை கிடைச்சிருச்சு, காசு வந்துட்டா நீங்க செஞ்ச அத்தனையும் மறந்துட்டு இப்படிதான் நன்றி இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசுவாரா? ஆஸ்பத்திரியில எழுந்து உட்கார்ந்த அடுத்த நிமிஷமே வட்டிய குடியான்னு சட்டைய பிடிச்சிருந்தா
இன்னைக்கு இப்படி பேசியிருக்க மாட்டாரு. டெய்லி 2 பேரும் நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு உங்களை அசிங்கப்படுத்துறதே வேலையா வச்சிருக்காங்க. இந்த மலர் அதை பார்த்துட்டு அவ குடும்பத்தோட நின்னு கை கொட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ இவங்க தான் வேணும்னே அவளை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. என்னங்க, என்னாச்சு? என்ன தேடுறீங்க? என்னங்க தேடுறீங்க? என்னங்க, என்னங்க, இருங்க. என்னங்க, நீ பேசாம இரு. என்னங்க, உங்களை தாங்க. என்ன பண்றீங்க? எங்க என்னங்க பண்ண போறீங்க? எங்க என்னங்க பண்றீங்க? ஏய் சும்மா இரு. எங்க ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்கங்க. அவங்க என்ன சொல்றது? நீ அமைதியா இரு.